என் பிள்ளையே, நீ மறந்து போன ஒன்று, அதனை நினைவுபடுத்த வந்துள்ளேன். உன் கண்ணீருக்கு காரணம் நீ அறியாமல் முன்பு செய்த கர்ம வினைகள்தான். ஒரு பிரச்சனை முடிந்து மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருவது கூட அடுத்தடுத்து முன்பு செய்த கர்ம வினையின் தாக்கமே. பல நேரம் நீ என் மீது வருத்தம் கொண்டு இருந்தாலும் உன்னால் என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது. இது நீ முன் செய்த புண்ணியத்தால் வந்தது. ஆனால் சில நேரம் அச்சுறுத்தும் கர்மவினை தாக்கத்தால் உன் மனம் பிரார்த்தித்தும் பலன் கிடைக்கவில்லை என்று உன்னையே சந்தேகிக்க வைக்கிறது. கர்மவினை தீர்ப்பது வேறு, பிரார்த்தனை நிறைவேறும் செயல் என்பது வேறு. இரண்டும் வேறு என்பதை மறந்து பல நேரம் மனம் குழம்புகிறாய். உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை பிடித்துக் கொள்வேன். அந்த அளவிற்கு பூர்வ ஜென்ம தொடர்பால்தான் நீ இந்த ஜென்மத்தில் என்னை வணங்கவே ஆரம்பித்தாய். கர்ம வினைகளும் தீரும், உன் மனக்கவலைகளும் மாறும், நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இப்போது வாழ்வில் நடப்பதை நினைத்து என் மீது வருத்தம் கொள்ளாதே. ஒரு நாள் உனக்கு எல்லா நன்மைகளும் புரியும். காலம் மாறும், உண்மை வெளி